ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் பர்த்டே கேக் கொண்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது கேர்ள்ஸுன்ற பர்த்டே கேக் செய்யக்கூடிய கேக் கொண்டு வாங்கோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். கேக்கை ஃபொண்டனால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி கேக்கை எப்படி ஃபொண்டனால் கவர் பண்ணுறேன்ற வீடியோ போட்டிருக்கிறேன். 2 கலரில் ஃபொண்டன்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒயிட் கலர் ஃபொண்டன்ட்டுக்கு தான் பிங்க் கலர் ஐசிங் போட்டு வச்சுருக்கிறேன். ரஃபிள் செய்யணும். ஃபொண்டன்ட்டை ரோலிங் பின்னால் தின்னாக உருட்டி எடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் பரவி உருட்டினீங்களன்னு சொல்லி சொன்னால் தான் மெட்டில் ஃபொண்டன்ட் ஒட்டாமல் வரும். உருட்டின ஃபொண்டன்ட்டை ரிப்பன் கட்டரால் வெட்டி எடுக்கணும். ஒயிட் கலர் ஃபொண்டனையும் ரிப்பன் கட்டரால் கட் பண்ணி எடுக்கிறேன். ரிப்பன் மாதிரி வெட்டின ஃபொண்டன்ட்டை ஸ்பொஞ்சுக்கு மேலே வச்சு போன் டூலால் நாங்கள் அழுத்தி எடுக்கணும். ஓரத்தை அழுத்தி எடுத்தால் தான் நாங்கள் ரஃபிள் செய்யக்கில் ரஃபிள் வந்து நல்ல வடிவான ஷேப்பில் நிற்கும். ஓரங்களை அழுத்தி முடித்த பிறகு நாங்கள் மிடில்லையும் அழுத்தி எடுக்கணும். ரிப்பன் மாதிரி வெட்டி வச்சிருக்கிற ஒயிட் ஃபொண்டன்ட்டையும் நாங்கள் போன் டூலால் அழுத்தி எடுக்கணும். தண்ணி எடுத்து ப்ரஷ்ஷால் கேக்கில் பூசுகிறேன். பூசிட்டு செய்து வச்சிருக்கிற ரஃபிள்ஸை கேக்கில் ஸ்டிக் பண்ணணும். செய்து வச்சிருக்கிற ரஃபிள்ஸை சரிச்சொட்டிட்டு மிச்சமாக இருக்கிறத கிராஃப்ட் நைஃபால் வெட்டி எடுத்தால் க்ளீனாக இருக்கும். அடுத்ததாக ஒயிட் கலர் ரஃபிள் ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு ஒட்டி வச்சிருக்கிற பிங்க் கலர் ரஃபிளின் அடிப்பகுதிக்கும் தண்ணியை பூசி கேக்கிலையும் தண்ணியை பூசிட்டு தான் ஸ்டிக் பண்ணணும். நாங்கள் இந்த ரஃபிளை ஒட்டேக்கில் பின்பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு சொல்லி சொன்னால் ஜாயிண்ட் வந்து முன்பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கேக் வந்து க்ளீன் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ ஜாயிண்ட் வந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த ரஃபிளை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் இந்த ரஃபிள் கடைசியாக கேக்கில் முடிக்கணும். அதால் இந்த ஜாயிண்ட் பின்னுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் கேக் க்ளீனாக இருக்கும். எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபொண்டன்ட்டை உருட்டிட்டு ஃப்ளவர் கட்டரால் ஃப்ளவர் வெட்டி எடுக்கிறேன். தண்ணி பூசி ஃப்ளவரை கேக்குக்கு மேலே ஸ்டிக் பண்ணணும். ஃப்ளவருக்கு மிடில் போன் டூலால் அமர்த்திட்டு சில்வர் கலர் பேர்ல் ஸ்டிக் பண்ணணும். தண்ணி பூசித்தான் சில்வர் கலர் பேர்லை ஸ்டிக் பண்ணணும். இந்த பேர்ல் வந்து சில்வர், கோல்ட், ஒயிட் கலர் அண்டு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் வேண்டி ஸ்டிக் பண்ணலாம். ஃப்ளவருக்கு மேலே பேர்ல் போட்டால் கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும். லெட்டர் கட்டர் எடுத்து ஃபொண்டனில் லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். நேம் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபொண்டனில் கட் பண்ணின லெட்டர்ஸை தண்ணி பூசி கேக் பேஸில் ஸ்டிக் பண்ணணும். மெட்டாலிக் பெயிண்டால் நேமுக்கு கலர் பண்ணுறேன். மெட்டாலிக் பெயிண்டால் கலர் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் நேம் வந்து சைனியாக இருக்கும். பெட்டல் கட்டரால் ஃபொண்டன்ட்டை வெட்டி எடுக்கிறேன். ஃப்ளவர் செய்ய போகிறேன். பெட்டல்ஸுண்ட ஒரு சைட்டுக்கு தண்ணியை பூசி ஒவ்வொரு பெட்டல்ஸாக ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். 5 பெட்டல்ஸ் போடுறேன். எப்படி ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கோ.
க்ரீன் கலர் ஃபொண்டனில் லீஃப் கட்டரால் லீஃப் கட் பண்ணி எடுக்கிறேன். போல்ஸை ஃப்ளவருன்ற நடுவில் தண்ணி பூசி ஒட்டணும். போன் டூலால் கேக்கின்ற மேல்பரப்புக்கு ஓட்டை போட்டு எடுத்துட்டு அதுக்குள்ள தண்ணி பூசிட்டு சில்வர் போலை ஸ்டிக் பண்ணணும். நம்ம கேக் டாப்பர் செய்கிறேன். ஃபொண்டன்ட்டுக்கு டைலோஸ் பவுடர் போட்டு குழைச்செடுக்கணும். நம்பர் கட்டரால் 12 கட் பண்ணி எடுக்கணும். நான் 12th பர்த்டேக்கு தான் இந்த கேக் செய்கிறேன். டூத்பிக் எடுத்து வச்சுக்கிறேன். டூத்பிக்கு தண்ணி பூசிட்டு நம்பர்ஸுக்குள்ள செருகி விடணும். ஹாப்பி பர்த்டே கேக் டாப்பர் வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இந்த கேக்குக்கு மேலே வைக்கிறேன். நாங்கள் ஈபே அமேசானில் நல்ல டிசைனான கேக் டாப்பர்ஸ் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இந்த நம்பர் கேக் டாப்பர்ஸை ஏர்லியாக செய்து வைக்கிறது நல்லது. காஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நல்ல சேப்பாக நிற்கும். முதலே பெயிண்ட் பண்ணி வச்சு காஞ்சா பிறகும் நாங்கள் இந்த கேக் டாப்பரை இந்த கேக்குக்கு மேலே போடலாம். நான் அவசரமாக செய்கிறபடியாக நம்பர் கேக் டாப்பரை கேக்கில் வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். மெட்டாலிக் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணினீங்களன்னு சொல்லி சொன்னால் கேக் டாப்பர்ஸ் வந்து ஷைனியாக இருக்கும். பர்த்டே கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? வடிவாக இருக்குதா? நீங்களும் இப்படி அழகழகான கேக்கை உங்களோட பர்த்டே பார்ட்டிஸுக்கு செய்து செலிப்ரேட் பண்ணலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. Bye.